ஒரு சில வீட்டு உரிமையாளர்கள் வந்து சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. இது நானே பார்த்துருக்கேன். 2, 3 பேர் சண்டையும் போட்டிருக்கேன். ஏன் நாங்கள் மட்டும் வாடகை கொடுக்கலையா, எங்களுக்கு மட்டும் சும்மா கொடுக்குறேன்னு சண்டையும் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ ஒரு சில நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பண்ணுறது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அண்ணன் கஞ்சா கருப்பு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துகிட்டு அதே வீட்டை மேல் வாடகைக்கு, அதுவும் டெய்லி 1000 ரூபான்னு மேல் வாடகைக்கு விட்டுட்டு பல லட்சம் ரூபா வாடகை பாக்கி ஏமாற்றிருக்காரு. ஏன்னா உன்னோட காமெடியால் பல பேரை சிரிக்க வைக்கிற நீ உனக்கு வீடு கொடுத்த ஹவுஸ் ஓனர் அள வைக்கலாமா? இது தப்பு இல்லையா சொல்லு? ஒருத்தனுடைய பொருளை அபகரிக்கிறியே, நல்லா இருக்க முடியுமா வாழ்க்கையில்? நீயும் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சு எதிலே போய் இழந்துட்டு நிற்கிற. இன்றைக்கி போய் அடுத்தவனை அள வச்சு அவனோட வயிற்றுல கொட்டிக்கிட்டா நீ நல்லா இருக்க முடியுமா? அவங்க கையை நீட்டி மாதத்தில் ஒரு நாள் வாடகையை பணமாக வாங்கும்போது நமக்கு அந்த பணம் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பணத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பும் வேர்வையும் கண்ணீரும் ரத்தமும் இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி பல வீட்டுக்காரங்க அந்த வாடகை வாங்கி தான் லோன் கட்டுறாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, வேறு எந்த வருமானமும் இருக்காது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். நம்ம தமிழகத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடத்துகிற ஸ்கூலுக்கு பல வருஷமாக வாடகை கட்டலை, அதை காலி பண்ண சொல்கிறதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சினிமாக்காரங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி பல அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வீடு கிடைக்கல. சினிமா வாய்ப்பு தேடி ஊர்லேருந்து வந்து ஏதாவது ஒரு ரூமில் தங்கிக்கலான்னு வீடு கேட்டால் எவனும் வீடு கொடுக்க மாட்டேக்கான். ஏன் சினிமா நடிகர்களை கேவலப்படுத்துறீங்க சொல்லுங்கள்? ஆனால் எல்லோரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கணும், ஒழுங்காக வாடகை கொடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு கூட பல ஹவுஸ் ஓனர் வீடு கொடுக்க மாட்டேக்கான். அதனால் தயவு செய்து வாடகைக்கு வீடு எடுத்திங்கன்னா ஒழுங்கான முறையில் அவங்களுக்கு வாடகை கொடுத்துருங்க. அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு நிற்காதீங்க. உங்களை வாடகைக்கு வச்சுட்டு அவங்கள கோர்ட்டு ஸ்டேஷனை அலைய வச்சு அலக்கழித்து அவங்களுடைய சாபத்தை கொட்டிக்காதீங்க. இதெல்லாம் வாழ்க்கை நல்லா இருக்க முடியாது. கருணாகர் பண்ண நீங்கள் கூட தான் புதுக்கோட்டையில் சொந்த வீடு வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தன் வாடகைக்கு இருக்கவன் இந்த மாதிரி வாடகை தரமாட்டேன் அப்படின்னு ஏமாத்தினா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அடுத்தவன் வீட்டை எடுத்து மேல் வாடகைக்கு விட்டுருக்கே, எதையா நியாயம் அது? உனக்கு தைரியம் இருக்குது, கேட்க ஆள் இருக்குது, ஆள் பலம், அதிகார பலம், பணபலம் எல்லாம் இருக்குன்ற தைரியத்தில் இந்த மாதிரி பண்ணுறியா?